ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு ஒரு 5 இயர்ஸாக வந்து ஏர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி என்னடா பண்ணலாம், எது பண்ணலாம் எதுவும் தெரியல. சரி அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். சரி என்ன பண்ணலாம், எதனா ஒரு இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லைடா, இது போல் மேடவாக்கத்தில் அல்ட்ரா பயோ ஏர் டிரான்ஸ்பர் கிளினிக் இருக்குது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணான், க்ரோத்து சூப்பராக இருக்குது, நீ ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாடுறா அப்படின்னு சொன்னான். சரி நம்ம எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், அது பண்ணி ரொம்ப ரிசல்ட் இல்லாமல் ரொம்ப மனசு நொந்து போச்சு. சரி வந்து பார்ப்போம், இது ஒரு லாஸ்ட் சான்ஸ், வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா டாக்டர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. சரி இல்லை, இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி ஓகே சார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. வந்து இறங்கிட்டு வந்து டெக்னீஷியன்லாம் வந்தாங்க. டிரான்ஸ்பிளான்ட் சூப்பராக பண்ணாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை. நர்ஸுங்க எல்லாருமே கேர் பண்ணாங்க சூப்பராக. ஃபுட்டுலாம் வந்து அற்புதமாக டைமுக்கு ஃபுட்டு சூப்பராக கொடுத்தாங்க. சரி 10th டே ஏர் வாஷ் வந்தேன். ஏர் வாஷ் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே சார் நல்லாயிருக்கு, நீங்கள் ஒரு 15 டேஸ் கழிச்சு பிஆர்பிக்கு வாங்க அப்படின்னாங்க. பிஆர்பி வந்தோம். பிஆர்பிக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸு ரெகுலராக நார்மல் ஃபுட்டு மெடிசன் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். இப்போ க்ரோத் 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ ஓரளவுக்கு க்ரோத் நல்லா இருக்குது, யார் கேட்டாலும் சூப்பராக இருக்குது, வச்ச மாதிரியே தெரில அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் இந்த பிஆர்பி எடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ இத்தனை மந்த்து போயிடுச்சு. உங்களுக்கு முன்னாடி வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் தானே, என்னடா நமக்கு தலையில் அதுவும் வந்து இப்போ கை கால்னா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ஐயோ அங்கே இன்ஜெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாமல் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்ஜெக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு சும்மா வலிக்குமே அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது எப்படி உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு டெக்னீஷியன் உள்ள இன்ஜெக்ஷன் பண்ணும்போதும் சரி, பிஆர்பி இன்ஜெக்ஷனுமே சரி, இதெல்லாம் உங்களுக்கு போகும்போது அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப, ஆனால் எந்த ஒரு வலியுமே இருக்காது, சும்மா ஒன்லி நீடில் பெயின் மட்டும்தான். அவங்க சொல்லும் போதே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கும் சார், லைட்டாக நீடில் பெயின் மட்டும் இருக்கும், நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பிளட் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா கேர் பண்ணி, எந்த ஒரு நீங்கள் வலின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மசாஜ் பண்ணி எந்த ஒரு வலியுமே இல்லாமல் தான் நம்மளை வெளியில் அனுப்புவாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம். ஜிஎஃப்சி பிஆர்பிலாம் நம்பர் 1 சூப்பராக கேர் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. So here I am telling the truth, in a world so cold, here you'll go, reclaim your youth, find the strength to break these chains, rediscover your